வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இப்போது நாம் சென்ற காணொலியில் சிவராத்திரி என்பதனுடைய இரகசியங்களை நமது முன்னோர்கள் நம்பிக்கை சார்ந்து நமக்கெல்லாம் எப்படி அதை எடுத்துரைத்தார்கள் என்பதை பற்றிய ஒரு விளக்கங்களை நாம் சென்ற காணொலியில் பார்த்தோம். இப்போது ஞான மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? இந்த சிவராத்திரியினுடைய தாத்பரியங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இப்போது பக்தி மார்க்கங்கிறது ஒன்று, ஞான மார்க்கங்கிறது ஒன்று. பக்தி மார்க்கங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும், ஞான மார்க்கங்கிறது விளக்கத்தின் அடிப்படையில் இருக்கும். இப்போது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடியது எல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தி வருமானா வராது. ஏன்னா இன்றைக்கி கல்வி அறிவு கூடிருச்சு, ஐக்யூ பவர் கூடிருச்சு. எல்லாரும் சாதாரண சின்ன குழந்தைகள் கூட ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் எதற்குன்னு கேள்வி கேளுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி தான் நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதை விளக்கத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டிய ஒரு காலம், அதுதான் ஞான மார்க்கம் அப்படிங்கிறோம். இப்போது இது மகா சிவராத்திரி என்பது இந்த மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஞான திருவிழான்னு சொல்லலாம். இப்போது இந்த மகா சிவராத்திரி என்பதனுடைய தாற்பயம், அதில் நம்ம என்ன செய்யணும், அதில் என்ன நடக்குது, நாம் என்ன செய்கிறோங்கிறது வேறு, அங்கே என்ன நடக்குதுங்கிறது வேறு. இப்போ பாருங்கள், தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறதுன்னு இன்றைக்கி ரொம்ப ஃபேஷனாக மாறி போச்சு. தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா தியானமா அப்படின்றான். மெடிடேஷன் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாமேன்றான். அது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்குது. சரி, இப்போ தியானம் பண்ணுறதுன்னா என்னன்னு நம்ம பார்க்குறோம். அப்படியே உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துருந்தா தியானம் பண்ணுறது. கண்ணை மூடி உட்காந்துட்டா தியானம் ஆயிடுமா? அங்கே உள்ள என்ன நடக்குது, அதில் என்ன நம்ம செய்கிறோம், நமக்குள்ளாக என்ன நடக்குது அப்படிங்கிற விளக்கத்தை தெரிந்து கொள்ளும்போது தான் அது ஞானத்தின் அடிப்படையில் முழுமை பெறுகிறது. இப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னா, அப்போ தியானம் செய்கிறதுனா என்ன, அங்கே என்ன செய்கிறோம்? இப்போ பாருங்கள், இப்போ மனிதனுடைய உடம்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டால் உயிர் இருக்கிறது. வேறு என்ன இருக்கிறது என்று கேட்டால் மனம் என்று ஒன்று இருக்கிறது. உடல், உயிர், மனம், இந்த 3 சேர்ந்தவன் தான் மனுஷன். சரி, இப்போது நமக்கு உடல் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த உயிருங்கிறத என்ன பண்ண முடியாது, நாம் கண்ணால் பார்க்க முடியாது, இந்த புலன்களால் பார்க்க முடியாது. ஆனால் உணரத்தான் முடியும். உயிர் இருப்பதை உணர முடியும். நம்ம உயிரோடு இருக்கியா அப்படின்னு கேட்டால் இருக்கேன்னு சொல்கிறோம். அப்படின்னு என்ன பண்ணுறோம், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன். அப்போ அந்த உணர்வு அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அந்த உயிருங்கிறதுக்கு வரோம். சரி, எது உணர்கிறது அப்படின்னு கேட்டோம்னா அப்போ நம்ம என்ன வந்துடுறோம், மனம் என்று சொல்லிக்கிறோம். மனம் என்பது தான் உணர்கருவி. அப்போ என்னாச்சுன்னா, இந்த உடலுக்கு உள்ளாக உயிர் 2 இணைந்து இருக்கும்போது வாழ்க்கை, இந்த 2ம் இருந்தால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான், இருந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. பொழைச்சிக்கிட்டு இருக்கேன்னா உயிரோடு இருக்கேன்னு அர்த்தம். நீ பொழைச்சிக்கிட்டு இருக்கிறியா, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னா, உயிரோடு இருக்கிறதுன்னா பொழைச்சிக்கிட்டு இருக்கிறது, அதில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னோம்னா அதுதான் உயர்வு. அப்போ அங்கே வரும்போது மனம் அப்படிங்கிறது வந்துடுது. இப்போ இந்த மனம்ங்கிறது என்ன, இப்போ மனம்னு ஒன்று தனியாக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, மனம்னு ஒன்று தனியாலாம் இல்லை. உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது. இந்த உயிரினுடைய ஒரு படற்கை நிலை தான் மனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனம்னு ஒன்று இருக்கான்னு சொன்னோம்னா அது தனியாக மனம்னு ஒன்று இல்லை. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம்.
இப்போ கடல்னு சொல்கிறோம். கடல்னு சொன்னால் என்ன இருக்கணும்? கடல்னு சொன்னால் தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். தண்ணி இருந்தால் குளம்னு கூட சொல்லலாமே, அதே கடல்னு சொல்கிறோம். அப்படின்னா தண்ணி இருக்கணும், அலையும் இருக்கணும். அலையும் இருந்தால் கடல்னு சொல்கிறோம். சரி, இப்போ அந்த கடலில் தண்ணி இருக்குது, அலை இருக்குது, ரெண்டு இருக்குதா ஒன்று தான் இருக்குதா? ரெண்டுமே இருக்குது. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். அப்படின்னு சொன்னால் தண்ணி தான் அலையாக இருக்கிறதே தவிர அலைன்னு ஒன்று தனியாக இல்லை. கடலில் தண்ணி இருக்குது, தண்ணி தான் அலையாக வருது. அந்த அலை இன்னும் மீண்டும் என்ன ஆயிடுது? தண்ணியாக மாறிடுது. இதுபோல தான் உயிர் தான் மனமாக வருகிறது. அந்த மனம் அந்த உயிரில் ஒடுங்குச்சுன்னா மனம்ங்கிறது இல்லை. அந்த அலை தண்ணியில் ஒடுங்கிருச்சுன்னு சொன்னால் அலை இல்லை. அதுபோல் இந்த உயிரும் மனமும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த மனம்ங்கிறது எங்கே செயல்படுது அப்படின்னு கேட்டால், அதனுடைய செயல்பாடு செய்யக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் 5 புலன்கள் வழியாக வெளியே போகும். மூளையின் வழியாக வெளியே போகும். கண்ணு வழியாக பார்க்கும், மூக்கு வழியாக நுகரும், நாக்கு வழியாக சுவைக்கும், காது வழியாக கேட்கும், தோலின் வழியாக உணரும். இதுக்கு மேலே இந்த 5 மூலமாக பெற்ற அனுபவத்தை மூளையின் வழியாக எண்ணமாக காண்பிக்கும். இந்த வேலை தாங்க மனசு. அப்போ இதை செய்து கொண்டிருந்தால் உலகியல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சரி, உலகியல் வாழ்க்கையை எவ்வளவுக்கு தான் வாழ்கிறது? ஒரு தேவை அளவுக்கு வாழணும். நமக்கு என்ன தேவையோ தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த உலகியல் வாழ்க்கையை வாழணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிறது? அது கடைசியில் துன்பத்தில் போய் முடியுது. ஒரு லெவலுக்கு மேலே போனோம்னா, அளவுக்கு மீறினோம்னா நஞ்சுங்கிற மாதிரி போயிடும். அப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? இந்த மனம் திரும்பி வெளியில் போன மனம் உள்முகமாக திரும்பி தனது உயிரை பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் தியானம், தவம், மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தியானம்னா என்னென்னா, வெளியிலே சென்று கொண்டிருந்த மனதை உள்முகமாக திருப்புவதுதான் தியானம். அப்போ இந்த மனம் உயிரை பார்ப்பது, உயிரோடு இணைவது என்பது தான் தியானம். அப்போ மனம் உயிரோடு இணைய வேண்டும். சரி, உயிரோடு இணைஞ்சிச்சுன்னா இந்த உயிர், அந்த உயிர் எது, அது எதனோடு இணைய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உயிருக்கு வந்து எங்கேயும் விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது. யாரும் விளக்கமெல்லாம் சொல்லலை. ஆனால் ஞானத்தில் உயிர் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளலார் போன்ற பெரிய ஞானிகள், வேதாத்திரி போன்ற பெரிய பெரிய ஞானிகளும் உயிருக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்ம அந்த விளக்கமெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம். உயிரை பற்றி பேசணும்னா ஒரு நாள் பேசலாம். என்ன எது உயிர் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் பஞ்சபூதங்கள் 5 இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறோம். நிலத்தை விட நீர் லேசானது, நீரை விட நெருப்பு லேசானது, நெருப்பை விட காற்று லேசானது, காற்றை விட ஆகாயம் என்ற விண் லேசானது. அப்போ அது மிகச்சிறிய ஒரு துகள். அந்த மிகச்சிறிய துகள் தான் உயிராக இருக்கிறது. முதல் பூதம் தான் உயிராக இருக்கிறது. சரி, அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா சுருக்கமாக புரிஞ்சு, அது ஒரு சுழல் அலை. அதாவது நம்ம அணுன்னு சொல்லுவோம். நம்ம விஞ்ஞானிகள் சொல்கிற அணுவில் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்லாம் இருக்கும். ஆனால் இந்த அணுவில் அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு சுழல். இது பிரிக்க முடியாத அணு. பிரித்து கொண்டே போனால் பிரிக்க முடியாத ஒரு அணு வந்துச்சுன்னா அதைத்தான் இந்த உயிர்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், பரம அணுன்னு சொல்லலாம். நீங்கள் பரமங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. பரமங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு கீழ் ஒன்று இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல பரம என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதற்கு மேல் ஒன்று இல்லை என்று சொன்னால் அங்கே பரமங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். வேறு எங்கேயும் பயன்படாது. நீங்கள் கேட்டிருப்பீங்க, இவர் பரம ஏழை அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படின்னா யார்? நான் தான் பரம ஏழைன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஏன் யான்னு கேட்குறேன். எனக்கு ஒரு வேட்டி கட்டியிருக்கேன், அந்த வேட்டியை தவிர என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றார். நான் தான் பரம ஏழைங்கிறார். பக்கத்தில் ஒருத்தர் என்ன நிற்கிறாரு, அவர் சாதாரண ஏழை, நான் தான் பரம ஏழைங்கிறாரு. எப்படியா சொல்கிறேன்? அவராக வேட்டி கட்டியிருக்காரு, நான் வெறும் கோமணம் தான் கட்டியிருக்கேன்றார். அங்கிட்டு ஒருத்தர் அதுவும் இல்லாமல் நிற்கிறார். அப்போ அவருக்கு கீழே ஒருத்தர் இருக்கக்கூடாது, அவர் தான் பரம ஏழை அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கக்கூடாது. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் என்ன செய்வோம்? சிவனுக்கு அப்பா யார்? நம்ம முருகனுக்கு அப்பா சிவன்னு சொல்லிட்டோம். சிவனுக்கு அப்பா யாருப்பா?
முருகனுக்கு தாத்தா யார்? யாருமே இல்லை, யாருமே சொல்லலையே. சிவனுக்கு அப்பா யார்? இல்லை, அவருக்கு மேலே ஒரு ஆள் கிடையாது. அப்போ அங்கே என்ன சொல்லிவிட்டான்? அவர் சாதாரண சிவம் இல்லை, பரமசிவம். எப்படி பரம ஏழைன்னு வந்துச்சு அது மாதிரி பரமசிவம்னு சொல்லிவிட்டான். இப்போ நம்ம மட்டும் அப்படி சொல்லியிருக்கோம். நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா பிதான்னு சொல்லிடுவாங்க, அவருக்கு மேலே ஒரு ஆள் இல்லைன்றுவாங்க. உடனே என்ன செய்யும்? பரமபிதான்னு சொல்லிவிடுவான். அங்கே பரமபிதா, இங்கே பரமசிவம். இஸ்லாமில் போனீங்கன்னா இறைவன் மிகப்பெரியவன், அவனுக்கு மேலே ஒரு ஆள் இல்லை. 3 பேரும் ஒரே ஆளை தான் சொல்கிறான். இதே சிவத்தை தான் 3 பேரும் சொல்கிறோம். ஆக அப்படிப்பட்ட அந்த சிவம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அதனால தான் இந்த பரம அணுன்னா அதுக்கு கீழே ஒரு அணு கிடையாது. இந்த அணு ஒரு சுற்றுற ஒரு சுழல். இப்போ ஒரு சுழல் சுற்றுதுன்னு வச்சுக்குவோம். ஒரு சுழல் சுற்றுதுன்னா அதனுடைய மையம் சுற்றுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேன் சுற்றுது, அந்த மைய புள்ளி சுற்றுமா? சுற்றாது. மையப்புள்ளி சுற்றாமல் இருந்தால் தான் இது எந்த ஒன்றுலையுமே அதனுடைய மையம் இயக்கமற்று இருந்தால்தான் அந்த இயக்கம் நடைபெறும். நம்மளாம் சாதாரணமாக சின்ன பிள்ளைகள் என்ன முடியும், காத்தாடி விட்டுருப்போம். ஒரு சோளத்தட்டை எடுத்துக்குவோம், அதில் ஒரு பனை ஓலையை வச்சு ஒரு முள்ளை குத்தி அப்படியே போனோம்னா காத்தாடி நல்லா சுற்றும். ஒரு பையன் கேட்குறான், ஆகா காத்தாடி நல்லா சுற்றுது, நடுவில் முள் சும்மா தானே இருக்குன்னு முள்ளை பிடிங்கிவிட்டா என்னாகும்? காத்தாடி கீழே விழுந்துடும். அதுபோல் நடுவில் இயக்கமில்லாத ஒன்று இருக்கும். அந்த இயக்கமில்லாத இதுதான் என்னது? சிவம். அதுதாங்க சிவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த உயிரின் மையம் சிவம். இப்போ இன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இந்த உயிர் என்பது தனது மையத்தில் இருக்கக்கூடிய மூலமாகிய சிவத்தோடு இணைந்து இருக்கும் நாள் அந்த நாள். இது மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த உயிர் அந்த சிவத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய காலம். இப்போது உயிர் சிவத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது இந்த உயிரிலிருந்து பிரிஞ்சு வந்தது தானே மனம். இந்த மனம் உயிரோடு இணைந்து விட்டால் என்னாகும்? அப்போ இது உயிரோடு இணைந்து விட்டால் அது ஏற்கனவே உயிர் சிவத்தோடு இணைந்து இருக்கிறது, நாமும் சிவத்தோடு சிவமாக இணைந்து விடுவோம். இதுதாங்க தாத்பரியம். இதை நாம் அந்த சிவமோடு சிவமாக கலந்து அந்த ஒரு ஆனந்த உணர்வை பெறக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசி திதி ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணணும்? அன்றைக்கி இரவு முழுவதும் நாம் என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தூங்கிறது அப்படிங்கிறத விழித்திருக்க வேண்டும். நீங்கள் விழித்திருப்பது வேறு, தூங்காமல் இருக்கிறது வேறு. தூங்காமல் இருக்கிறதுனா தூங்காமல் இருந்துட்டு நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை. விழித்திருத்தல் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றை மட்டும் அந்த நினைவில் வைத்து இருக்க வேண்டும், சிவனின் நினைவோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அங்கே. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் எப்போ அந்த நிலை வரும் என்று சொன்னால், முதுகுத்தண்டு நேராக வெர்டிக்கலாக இருக்கணும். அது எப்படி இருக்கக்கூடாது? ஹரிசாண்டலாக இருக்கக்கூடாது, வெர்டிக்கலாக இருக்க வேண்டும். நீங்கள் 5 அறிவு ஜீவன் வரை முதுகுத்தண்டு ஹரிசாண்டலாக இருக்கும். அதனால தான் அவை என்ன பண்ண முடியாது? அந்த தியானத்தின் உச்ச நிலையை அடைய முடியாது. ஆனால் இது வெர்டிக்கலாக வரும்போது தான் அந்த நிலையை அடைய முடியும். அப்போ சிவராத்திரி அன்று நாம் என்ன பண்ணணும்? முதுகுத்தண்டு நேராக இருப்பது போல் அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் தூங்குறதுனா கூட ஒரு செவுத்தோரமாக அப்படி முதுகுத்தண்டு நேராக வச்சுட்டு கூட தூங்குங்க. ஆனால் தியானிக்க வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய தாற்பயம். அன்று இரவு முழுவதும் இருந்து அடுத்த நாள் மாலை வரை நாம் என்ன பண்ணக்கூடாது? அந்த தூக்கம் இல்லாமல் அந்த நிமிர்ந்து அமர்ந்த நிலையில் முதுகுத்தண்டு நேராக வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி வைத்திருந்து அந்த சிவத்தின் நினைவோடு இருந்தால் அடுத்த நாள் மாலை என்ன வரும்? அமாவாசை திதி தொடங்கும். அந்த அமாவாசை திதி என்பது முழுமையான இருட்டு. முழுமையான இருட்டு என்பது தான் முழுமையான கருப்பு. அதுதான் கிருஷ்ணம், அதுதான் சிவம். அப்போ அந்த அமாவாசை தினத்தன்று நாம் சிவம் என்பதை உணர முடியும், சிவமாகவே மாற முடியும் அப்படிங்கிறதாங்க இது ஞான ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம்.
நீங்கள் வருடம் முழுவதும் தியானம் செய்தாலும் இந்த தியானத்தினுடைய உச்ச பலனை நாம் அனுபவிக்கக்கூடிய நாள் எது என்று சொன்னால் அது இந்த சிவராத்திரி. அதனால் இதை ஞானத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். அப்போ சிவராத்திரி அன்னைக்கு நான் மேளம் அடித்து டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடிட்டு ஆட்டம் போடுறேன், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குண்டலினி சக்தி நேராக போகிறதுக்கு பதிலாக அது என்னாகும், அதிர்வாகி போய் உங்களுடைய ஆற்றல் முழுவதும் வீணடிக்கப்படும், விரயம் செய்யப்படும். அப்போ இந்த சிவராத்திரிக்கு ஆட்டம் டான்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அது சிவராத்திரிக்கு என்ன செய்யணுங்கிறத உண்மையான தத்துவத்துக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அமைதியாக வெற்றிக்கலாக நிமிர்ந்து அமர்ந்த நிலையில் அமைதியாக அமர்ந்திருப்பது தான் சிவராத்திரியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு தத்துவ ரகசியம் என்பதை ஞான ரீதியாக இப்பொழுது தெரிந்து கொண்டோம். அடுத்த பகுதியிலே இதை நாம் ஜோதிட ரீதியாக வானியல் ரீதியாக இதற்கு என்ன விளக்கம் என்பதை பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.